கேஸ் பாபின் அடியில் மாட்டுறதுல வந்து நார்மலாக ஒரு பாபின் போட்டிருக்கோம். இதே மாதிரி 2 பாபினில் வந்து அந்த ஒயிட் நூல் சுற்றியிருக்கேன். ஸ்பூல் பின்னில் போட்டிருக்கோம். நார்மலாக ஒரு நூல் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ மேலேருந்து கோர்த்துருக்கிறது மட்டும் 3 நூலாக கோர்த்துருக்கோம். கீழே வந்து நார்மலாக எப்பயும் போல் போட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக கோர்த்துட்டு நீங்கள் வந்து எந்த பக்கம் தைக்க போகிறீங்களோ அந்த பக்கத்தில் வந்து கரெக்டாக ஒரு தையல் போடுறோம். இது எந்த மிஷின்னாலுமே இதுதான் இதோட மெத்தடே. இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ ஒரு தையல் போட்டுக்கோம்னா இந்த இடத்துல எனக்கு பிடிச்சி வெறுமனா அப்படியே வி மாதிரி போட முடியும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெறுமனா புதுசாக பழகிறவங்கன்னா அப்படியே அதில் வி மாதிரி வரைஞ்சிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ தைக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த நூலை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் நல்லா அந்துராத அளவுக்கு பிடிச்சி கொஞ்சம் வெளியில் விட்டுறணும். விட்டுட்டு விரலோட 2 பக்கமும் இப்படி பிடிச்சிக்கணும். போட்டுட்டு பொறுமையாக அடிக்கணும். உள்ள சிக்கு கோர்த்துச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். அதுக்கு மேலே உங்களுக்கு பிசுறு தூக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக். ஆனால் நம்ம எப்பயுமே ஓவர்லாக் மிஷினில் கொடுத்து போடுறது தான் பெஸ்ட்டு.